அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். நல்லா இருக்கீங்களா? மாதா தொலைக்காட்சி நேயர்களே, மாதா தொலைக்காட்சிக்காக தொடர்ந்து நாம் ஜெபிப்போம், பொருளாதார உதவி கொடுத்து தாங்கிக் கொள்வோம். அன்பானவர்களே, கடந்த பல வாரங்களாய் பரலோக ராஜ்யத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். பரலோக ராஜ்யத்தினுடைய ஒரு முக்கியமான பண்பை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கமா இருக்கட்டும், அல்லது அதை தொடர்ந்து சொல்லக்கூடிய ஒவ்வொரு பிரசங்கத்திலையும் கடவுள் என்றைக்குமே ரிட்டாலியேட் பண்ண சொல்லலை, நம்ம எதிரிகளை அழிக்க சொல்லலை, அடிக்க சொல்லலை. 1 கிலோமீட்டர் தூரம் உன்னை வருவதற்கு உன்னை கம்பல் பண்ணா நீ 2 கிலோமீட்டர் தூரம் போ அப்படிங்கிறார். ஒரு கணத்தில் அறைந்தால் இன்னொரு கணத்தை காண்பி அப்படிங்கிறாரு. விசுவாசத்தின் நிமித்தம் நீ புடமிடப்படுவா, பரவாயில்ல, மரித்தாலும் பரவாயில்ல, உன்னை நான் உயிர்த்தெழ செய்வான் அப்படிங்கிறாரு. அப்போ எந்த ஒரு காரணத்துக்காகவும் அடிவுத, சண்டை, சச்சரவு, பகை என்பது இந்த பரலோக ராஜ்யத்தில் கிடையாது. there is no retaliation. அன்பான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொருவருக்கும் யாராவது ஒரு எதிரி அல்லது 2-3 எதிரிகள் அல்லது எதிர்க்கக்கூடிய சூழல்கள், பொறாமைப்படுறவங்க, நம்மளை அவமதிக்கக்கூடியவங்க, நம்மை அன்பு செய்யாதவங்க, நம்மளை மதிக்காதவங்க, நம்ம மேலே எரிச்சல் கொள்றவங்க எல்லாருக்கும் இருந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. The greatest strategy to defeat our enemy is not to fight with them, but it is outgrow them. அவங்க நம்ம எதிர்க்கிறவங்க, நம்ம எரிச்சல் அடைய செய்கிறவங்க, நம்ம எதிரியோட சண்டை போட்டு போராடி அப்படி செய்யாமல் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த நிலையை விட நாம் மிக உயர்ந்த நிலைக்கு செல்லும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவங்க தோற்கடிக்கப்படுறாங்க. யூ கேன் டெஸ்ட்ராய் யுவர் எனிமி பை மேக்கிங் தம் irrelevant. யூ cannot destroy them by fighting with them. அவங்களோட சண்டை போட்டு ஆர்கியூ பண்ணி நான் கரெக்டாக இருக்கிறேன், நீ மோசம் அப்படின்னு சொல்லி பேசி அந்த எதிரியை ஜெயிக்க முடியாது. அவங்க நினைக்கிறதுக்கு தாறுமாறா, irrelevant-ஆ நம்ம வாழ்க்கை மாற்றணும் பாருங்க. அவங்க நினைக்கிறத விட நம்ம ஜெபிக்கிறவங்களா, நேர்மை உள்ளவங்களா, அன்பு செய்கிறவங்களா, இரக்கம் உள்ளவங்களா, நல்ல வல்லமை உள்ளவங்களா, ஞானம் உள்ளவங்களா, ஆற்றல் உள்ளவங்களா, தொழிலாக இருக்கட்டும், எந்த ஒரு துறையாக இருக்கட்டும், எல்லாத்திலும் நம்ம வளர்ந்து காமிக்கும் போது எலிவேஷன், மேலே நோக்கி பறக்க 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 ஒரு எதிரிகளும் நமக்கு இல்லாமல் போயிடுவாங்க. இதுதான் கடவுள் கற்றுக் கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு பாடம் இந்த பரலோக ராஜ்யத்தில். அன்பான சகோதர சகோதரிகளே, கழுகை பார்த்துருப்பீங்க. கழுகு நிறைய பறக்கும், மேல் உயர்ந்து உயர்ந்து பறக்கக்கூடியது, உயர பறக்கக்கூடியது, ஹை ஆல்டிடியூடில் பறக்கக்கூடியது கழுகு. அப்படி தான் கடவுள் படைச்சிருக்கிறார். பல நேரங்களில் காகங்கள்லாம் ஒன்று கூடி கழுகை எதிர்க்கும். அந்த கழுகு என்ன செய்யும், காகத்தோட நின்றுக்கிட்டு அவங்களுக்கு சமமாக இருந்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாது. டக்குன்னு அது என்ன செய்யும், மேல் நோக்கி பறக்கும். அந்த எலிவேஷன், அந்த ஹையஸ்ட் ஆல்டிடியூடுக்கு போகும். அந்த இடத்துக்கு காக்கா வரவே முடியாது. இதைத்தான் கடவுள் இந்த பரலோக ராஜ்யத்தை சொல்றாரு. நீ சாதாரண கொளாயடி சண்டை போடுற ஒரு பெண்ணாக, ஒரு ஆணாக, ஒரு பிள்ளையாக இந்த உலகத்தில் வாழ தேவையில்லை. நீ அதெல்லாம் விட்டுரு, அதெல்லாம் பெட்டி இஷ்யூஸ், அதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள், இதெல்லாம் விட்டுட்டு நீ மேலே பற, என்னோட பேசு, என்னோட நட, உன் ஞானத்தை வெளிப்படுத்து, உன் ஆற்றலை வெளிப்படுத்து, உன் லெவலில் எந்த எதிரியும் இல்லாத ஒரு இடத்துக்கு நீ போகணும், அதுதான் என்னுடைய ஆசை என்று சொல்லுகிறார். கழுகை போல மேலே மேலே பறக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். The moment you start fighting with them, with your enemy, you come down to their level. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து கொண்டு வராரு. பாலைவனத்து வழியாக கொண்டுட்டு போற பல ஆண்டுகள். முன்னாடி ரெட் சி இருக்கு, செங்கடல் இருக்கிறது. இந்த பக்கம் எகிப்து ராஜா பல பேரை கூட்டிட்டு திரும்பி துரத்திட்டு வரான். நடுப்புற மக்கள் இருக்கிறாங்க, 20 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க. அப்போ அங்கேருந்து அனல் பறந்து அவங்க பயங்கர குதிரைப்படை, தேர்ப்படை எல்லாம் துரத்தி கொண்டு வருகிறது எகிப்தியரை அழிப்பதற்காக. அப்போ மோசே அங்கே இருக்கிறாரு. எல்லாரும் அழுகுறாங்க, ஏன் எகிப்திலேருந்து எங்களை கொண்டு வந்த இந்த ராஜா எங்களை கொல்ல போகிறான், அங்கேயே நாங்கள் அடிமையில் இருந்தால் ஒழுங்காக சாப்பிட்ருமேனு ஓலையிடுறாங்க. அப்போ மோசே கடவுள்கிட்ட பேசுகிறாரு. ஏன் என்கிட்ட பேசுகிற, அமைதியாக இருக்க சொல்ல உங்கள் பிள்ளைங்களை, ஸ்டாண்ட் ஸ்டில், யூ வில் see the miracles will happen அப்படிங்கிறாரு. You will see the greatest deliverance that you are going to see today அப்படிங்கிறாரு. அப்போ மிகப்பெரிய ஒரு விடுதலை நீங்க பாருங்க. அமைதியாரு, அமைதியாரு, குச்சி மட்டும் நீட்டு செங்கடல் பிளக்கம், நீங்க போங்க அப்படிங்கிறாரு. அவ்வளோ பெரிய விடுதலை கடவுள் கொடுத்தார். அப்போ என்ன சொல்லுகிறது, அமைதியாருன்னா என்ன சொல்லுகிறது,
நீங்க ஒவ்வொரு பெண்ணோட, ஒவ்வொரு ஆணோட, ஒவ்வொரு சூழ்நிலையோட, பிசாசோட, இல்லாமையோட, நோயோட, கஷ்டங்களோட, இல்லாமைகளோட, குழந்தை இல்லையேன்னு சொல்லி அதையே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா யூ வில் லூஸ் யுவர் எனர்ஜி. உங்க ஆற்றல், நீங்க சண்டை போட்டீங்கன்னா உங்க ஆற்றலை பயன்படுத்துறீங்க. அமைதியாக இருந்தீங்கன்னா கடவுளுடைய ஆற்றலை பயன்படுத்துறீங்க. எந்த சூழ்நிலையிலும் உங்களால் மேலே வர முடியும். சங்கீதம் 23:5 இந்த கருத்தை மிக ஆழமாக சொல்லுகிறது. God has prepared a banquet in the presence of my enemy என்று சொல்லுகிறார். கடவுள் எனக்கு மிகப்பெரிய விருந்த என் எதிரியின் கண்முன்னே எனக்கு படைக்கிறார் அப்படிங்கிறாரு. நம்ம எல்லாம் எதிரி எடுத்துருங்க, எதிரி தூக்கி போடுங்க, யாரும் இருக்கக்கூடாது, என் மாமியார் இருக்கக்கூடாது, மாமனார் இருக்கக்கூடாது, இல்லது மருமக இருக்கக்கூடாது, அந்த பையன் இருக்கக்கூடாது, வீட்டை விட்டு ஓடிடணும், இப்படி தான் நம்ம சொல்கிறோம் பாருங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, உன் எதிரி இருக்கட்டும், அவன் பார்க்கட்டும், உன்னை தானே அவன் அடிக்க வந்தான், உன் மேலே தானே பராமப்பட்டான், அவன் முன்னாடி உனக்கு ஒரு விருந்தை படைக்கிறேன், உனக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்குறேன், உனக்கு சந்தோஷத்தை கொடுக்குறேன், வளர்ச்சியை கொடுக்குறேன், பொருளாதார ஆசீர்வாதங்களை கொடுக்குறேன், உன்னை மென்மேலும் உயர்த்துறேன், கழுகை போல எந்த எதிரியும் உன்னை தொடாத அளவுக்கு உன்னை உயர்ந்த நிலைக்கு வைக்கிறேன், உன் எதிரியின் கண் முன்னே உனக்கு நான் விருந்தை வைக்கிறேன் அப்படிங்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு மனுஷனுக்கு எதிர்ப்பு, போராட்டம், எரிச்சல்கள் குடும்பத்துக்குள்ள இருக்கு, குடும்பத்துக்கு வெளியில இருக்கு, தொழிலில் இருக்கு, பணி செய்கிற இடத்துல இருக்கு, வேலைக்கு போற இடத்துல இருக்கு, எல்லா இடத்துலையும் இருக்கு, ஆன்லைன்ல இருக்கு, யூடியூப்ல இருக்கு, எல்லா இடத்துலையும் இருக்கு, சர்ச்சில் இருக்கு. இல்லாத எதிர்ப்புகள் இல்லாத ஒரு வாழ்க்கை கிடையாது. அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் எதிரி நீங்கள் ஒரு கான்ஃபரன்டேஷன், தர்க்கம் பண்ணி நீ தப்பு நான் தான் ரைட்டு அப்படின்னு நிரூபிக்க அழிக்க முடியாது பாருங்க. Only by your elevation you can destroy your enemy. Elevation அண்ணா, நான் கடவுளுக்குள்ள வாழ்ந்து இந்த தானியலை போல கடவுளுக்குள்ள வாழ வாழ எனக்கு எந்த எதிரியும் எதுவும் செய்ய முடியும், சிங்க குகைக்குள்ள போட்டால் கூட ஒன்றும் செய்ய முடியாது பாருங்களேன். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ the greatest revenge is not retaliation but it is transformation. அப்போ நாம் எல்லாம் என்ன பண்ணுறோன்னா, யார் ஒரு வார்த்தை மருமகள் சொன்னாலும் சரி, மகள் சொன்னாலும் சரி, மகன் ஒரு வார்த்தை சொன்னாலும் அதுக்கு உடனே பதில் சொல்லிடுறோம், உடனே ரிட்டாலியேட் பண்ணிடுறோம், எதிர்த்து பேசணும். ஓ வாயை மூடு, உனக்கு என்ன தெரியும், நான் தானே தாய், நான் தானே அப்பா, உனக்கு என்ன தெரியும், என்ன சம்பாதிச்ச, இப்படி வார்த்தைக்கு வார்த்தை, சூழ்நிலைக்கு சூழ்நிலை, அவமானப்படுறேன், வேதனைப்படுறேன், என்னை யாரும் மதிக்கலை, போகலன்னு சொல்லி புலம்பி 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 அழுது அழுது சண்டை போட்டு சூழ்நிலை கெடுக்கிறத விட அந்த சூழல் எனக்கு பாதிப்பு தான் வந்துச்சு. என் மருமகள் என்ன அழிச்சிட்டா, நான் பெரியவங்க தான், என் மருமக என்னை கேவலமாக பேசிட்டா, ஆனால் அந்த சூழலை நான் எப்படி எனக்குள்ள டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வர முடியும், என்னுடைய பண்புகளை எப்படி மாற்றம் கொண்டு வர முடியும், நான் நேர்மையை எப்படி வாழ முடியும்னு சொல்லி எனக்குள்ள ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வர கடவுள் மேலே மேலே உயர்த்திடுவார். இந்த ப்ராப்ளம் என்னன்னா, இன்னைக்கு மக்கள் they are spending lot of time in meditating upon the problems and issues. இன்னைக்கு என்ன பண்ணுறோன்னா, இந்த குழாயடி சண்டை மாதிரி தான், லபலபலம்னு அடைமழை போல யார் என்னை பற்றி என்ன சொன்னாங்க, அவங்க என்னை பற்றி என்ன சொன்னாங்க, அவன் இருந்தாலும் இப்படி பேசுகிறான், இவன் ஏன் இப்படி பேசுகிறான், நான் எப்படி கஷ்டப்படுறேன், நான் எப்படி நேர்மையாக உழைக்கிறேன், இந்த குடும்பத்தை கவலைப்பட்டு சம்பாதிக்கிறேன், என்னை போய் அவள் எப்படி சொல்லலாம், என் பொண்டாட்டி என்னை பற்றி அவங்க இந்த மாமியார் எப்படி சொல்லலாம், இந்த வார்த்தை எப்படி சொல்லலாம் என்று சொல்லி சொல்லி சின்ன சின்ன இஷ்யூஸ் எல்லாம் பெருசாக்கி பேசி 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 நம்ம என்ன செய்கிறோன்னா, the power of my time is completely lost. என்னுடைய அருமையான நேரத்தின் வல்லமையை வேஸ்ட் பண்ணுறேன், என்னுடைய உணர்ச்சிகளை நான் கோவப்படுறேன், ஆத்திரப்படுறேன், என்னுடைய உணர்ச்சிகளை நல்ல இமோஷன்ஸை நான் கெடுக்கிறேன். ஐ ஸ்பாயில் மை குட் இமோஷன்ஸ். என்னுடைய நல்ல சிரிப்பை, சந்தோஷத்தை, தூக்கத்தை நான் கெடுத்துக்கிறேன், தூக்கமின்மை ஆகிறது, என் உடல்நலம் போகிறது, என்னுடைய எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. நான் அமைதியாக இருந்ததுன்னா கடவுளுடைய எனர்ஜி வேஸ்ட் ஆகிருக்கும், கடவுள் பார்த்துப்பாரு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்கள் யார்ட்டையும் போய் எனக்கு மதிப்பு கொடுங்க, ஏன்னா அன்பு செய்யுங்கன்னு பெக் பண்ண தேவையில்லை. நீங்கள் வளர வளர உலகத்தார் கொடுப்பாங்க உங்களுக்கு மதிப்பு. யார் உங்களை எதிர்க்கிறாங்களோ அவங்க கொடுப்பாங்க, உங்கள் காலில் வந்து விழுவாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ பேய் பிடித்து வந்தாங்க, குடிகாரன்னு சொன்னாங்க, அவமானப்படுத்தினாங்க, பொய் பேசுகிறேன்னாங்க, பிசாசு வச்சு பேய் ஓட்டுறான்னு சொன்னாங்க, இப்படி எல்லாம் கேவலமாக பேசினாங்க, பாவின்னாங்க, துரோகின்னாங்க, அவரை காரி உமிழ்ந்தாங்க. ஆனால் போய் ஒவ்வொருத்தரும், ஹே என்னையா இப்படி காரி விழுற, நான் கடவுள் தெரியுமா, ஆர்கியூ பண்ணலை. என்னையா தலையில் முள்முடி சுட்டுற, நான் யாரு தெரியுமா, அரசன் சொல்லலை. அது பிலாத்துவா இருக்கட்டும், எவ்வளோ பெரிய மோசமான ஆளாக இருக்கட்டும், யார்ட்டும் போய் ஆர்கியூ பண்ணலை, சண்டை போடலை, விவாதம் பண்ணலை, அடிக்கலை, உதைக்கலை. அவர் நினச்சிருந்தா வானத்தூரில் அனுப்பிச்சு அன்னைக்கு கொன்று போட்டிருக்கலாம். அப்படி கொன்று போட்டிருந்தா இயேசு கிறிஸ்து கடவுளை ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டோம்.
அன்னைக்கு அவர் ஸ்டாண்ட் ஸ்டில்லா இருந்தார், அமைதியா இருந்தார், பொறுமையா இருந்தார். அவருடைய ஃபோக்கஸ் ஒன்னே ஒன்று, என் தந்தையின் சித்தத்தை நிறைவேற்றணும். எங்க அப்பா என்னை எதுக்கு அனுப்பிச்சிருக்கிறார், நீ பாடுபடணும். பாவிகள் நிலைக்கு நீங்க ஈக்குவலா இருந்தாதான் உன் பலி ஏற்றுக்கொள்ளப்படும். அப்ப என்னுடைய நிலைக்கு அவர் இறங்கி வந்தார். பாவியும் துரோகியமான இந்த ஆரைக்கராஜ் நிலைக்கு அவர் மனுஷனா பிறந்தாரு. என் பாவங்களை அவர் சுமந்து மரித்தாரு. அப்போ உலகத்துக்கு மீட்பு கொண்டு வரணும், உலக மக்களை பிதாவோடு ஒப்புரவு செய்யணும். அது ஒண்ணுதான் அவருடைய ஃபோக்கஸ், அவருடைய பர்பஸ். அப்போ he was focusing on his purpose. அவருடைய குறிக்கோள்ல ரொம்ப அழகாக ஸ்ட்ராங்கா இருந்தாரு. இந்த எதிரிகள் அவன் இவன் சொல்லி யாரையும் பேசலாம். அதனாலதான் கடவுள் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தினார் அவருடைய நாமத்தை. இந்த உலகத்தில் இருக்க அரசர்கள் அத்தனை பேரும் முட்டி போட்டு அவங்க வணங்குவாங்கன்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு கடவுளை உயர்த்தினார். அதனால இன்னைக்கு வரை அவர் எனிமையை நம்ம ஆராதிக்கல, பிலாத்து ஆராதிக்கல, சீசரை ஆராதிக்கல, அவரை கொண்டு போட்ட அத்தனை பேரையும் ஆராதிக்கல. இன்னைக்கு கடவுள் நாமம் ஏன் உயர்த்தப்படுகிறது? அமைதியா இருந்தாரு, சண்டை போடல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிகப்பெரிய ஒரு பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறாருங்க. வாய்க்கு வந்தபடி நம்ம பேசக்கூடாதுங்க. குடும்பத்துல பிரச்சனைகள் வாயின் வார்த்தைகளால் தாங்க. உங்களையும் நீங்க கெடுத்துக்கிறீங்க, மற்றவங்களையும் கெடுக்கிறீங்க. அமைதி ஏற்படுத்த இந்த உலகத்திற்கு வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறாருங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த எதிரி எடுத்துரு, அவன் ரொம்ப மோசமானவன், அவன் இருக்கக்கூடாது அந்த பங்குல. எதற்கு? ஒன்னே ஒன்று கேட்கிறேன், will you allow them to distract your health or will you allow them to push you up? எதிரிகள் வைக்கிறார்னா எதிரிகள் உங்களுக்கு சாட்சி பகரணும். இந்த ஆரைக்கராஜ் நல்லவன்ப்பா, அன்னைக்கு எதிரியா இருந்தவன் சொல்லணும். 3 வருஷம் எனக்கு எதிரியா இருந்தவன் 4வது வருஷம் சொல்லணும், பாத்தியா கடவுள் அவர் பக்கம் இருக்கிறாங்க, அதை புரிஞ்சுக்கிட்டேன், மன்னிச்சிருங்கன்னு அவன் வந்து சொல்லணும். எதிரியை தூக்குன்னு எதிரியோட சண்டை போட்டு இருக்காதீங்க. எதிரி ஏன் வைக்கிறாரு கடவுள்? உங்களை உயர்த்துவதற்கு, உங்களுக்குள்ள ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரணும், நீங்க நல்லவங்களா மாறணும், கடவுளுக்கெனையா மாறணுங்கிறதான கடவுள் வைக்கிறாரு. ஒரு விதையை போடுறீங்க மண்ணுக்குள்ள, விவசாயி விதை விதைக்கிறான். விதை வந்து நல்ல நிலத்தில் விழுது, மோசமான கொஞ்சம் கரடு முரடா சாஃப்டா இல்லாத நிலத்தில் விழுது. அந்த கடலை விதை போய் மண்ணை போய் ஆர்கியூ பண்ணுதா, சண்டை போடுதா, கரடு முரடான இடம் சொல்லுதா? பேசுறது இல்லை, எந்த வாயும் திறக்கிறதுல, மண்ணை குறித்து குறை பேசுறதில்ல. அதனால்தான் அந்த உயிர், அந்த வைட்டல் விகர் என்று சொல்றோமே அந்த விதை, கடலை விதை 5000 ஆண்டுகளாக கடலை மட்டும்தான் கொடுக்குது. எந்த அளவு கடவுள் கீழ்ப்படின்னு பாருங்க. அப்போ அந்த மண்ணை குறித்து எந்த விதமான ஆர்கியூம் பண்ணாது, அது பாட்டுக்கு முளைச்சி வரும், மேலே வரும். வர 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 அந்த மரம் என்ன செய்யும்? எந்த மரம் தனக்கு தடையா இருந்துச்சோ அதை ஃபவுண்டேஷனை வச்சு பூத்து குலுங்கும், காய்களை தரும், பிறருக்கு நன்மை தரும். மண்ணோட சண்டை போட்டுச்சா அந்த விதை முளைச்சிருக்காது. ஒரு சாதாரண விதை செய்யக்கூடிய செயலை பாருங்களேன். அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்க நல்லவன்ட்டு யார்ட்டையும் ப்ரூவ் பண்ண தேவையில்லைங்க, கடவுளுக்கு தெரியுங்க. நீங்க நல்ல அருமையா குடும்பத்துக்கு உழைக்கிறீங்கன்னு யார்ட்டையும் போய் பேச தேவையில்லை, ஆர்கியூ பண்ண தேவையில்லை. அதுதான் கடவுள் கற்றுக் கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு பாடம். 2 சாமுவேல் புஸ்தகம் 16வது அதிகாரம் 5 முதல் 8 வரை ஒரு வசனங்களை வாசிக்கிறோம். அங்கே தாவீது அரசராய் திருப்பொழி செய்யப்பட்டிருக்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, அங்க பார்த்தீங்கன்னா தாவீது பாகூரின் வந்தபோது சவுலின் குடும்பத்தையும் வீட்டாரையும் சார்ந்த ஒருவன் அவரை எதிர்கொண்டான். அவன் கோராவின் மகனான சிமை. அவன் பழித்து கொண்டே எதிரே வந்தான் தாவீது ராஜாவை. அவன் தாவீது மீதும் தாவீது அரசரின் எல்லா பணியாளர்கள் மீதும் எல்லா மக்கள் மீதும் அவர் தம் வலமும் இடம் இருந்தவர்கள் வீரர்கள் மீதும் கல்லெறிந்தான். அது மட்டும் இல்ல, சிமையை பழித்து கூறியது, இரத்த வெறியனே, பரத்தமை மகனே, பாஸ்டர்ட் அப்படிங்கிறான். நீ சிந்திய சவுல் வீட்டாரின் இரத்தப்பழி அனைத்தையும் ஆண்டவர் உன் மீது வரச் செய்வார் அப்படிங்கிறான். அவ்வளவு ஒரு சாதாரண ஒரு வேலைக்காரன் பழிக்கிறான் ராஜாவை. அப்புறம் கேட்கிறான், சொல்லுங்க அவனை துண்டு துண்டா வெட்டுறான் அப்படிங்கிறாங்க. வெட்டாத, கடவுள் ஒரு வேளை ஏற்பாடு செஞ்சிருக்கலாம் என்னுடைய வளர்ச்சிக்காக. பொறுமையாரு, நான் சண்டை போட்டேன்னா என்னுடைய எனர்ஜி போகும், நான் அமைதியா இருந்தேன்னா கடவுள் எனர்ஜி வரும். என்ன அருமையா அந்த ராஜா டேக்கிள் பண்றாரு. மிகப்பெரிய ஒரு பாடங்க. அதிகாரம் இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, எல்லாம் செஞ்சிருக்கலாமே, அவர் செய்யலையே. அன்பான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு அறிவுள்ளவங்க, ஆற்றல் உள்ளவங்க, பிலாசபி படிச்சவங்க, PhD படிச்சவங்க, சைக்காலஜி படிச்சவங்க, டாக்டர்ஸ், பெரிய பெரிய இன்ஜினியர்ஸ் எல்லாம் இன்னைக்கு தோத்து போறதுக்கு ஒரே ஒரு காரணம், அவங்களுக்கு அறிவு இல்லை, அவங்களுக்கு ஞானம் இல்லை, ஒரு ஆற்றல் இல்லை, அனுபவம் இல்லைங்கிறதுனால இல்ல, பொறுமை இல்லை, எதிரிகளை டீல் பண்ண ஞானம் இல்லை, பிரச்சனைகளோட எப்படி அமைதியா இருக்கணுங்கிறது தெரியல. அதனால தான் இன்னைக்கு எல்லாம் தோத்து போறாங்க. யோசேப்பு என்கிற மிக பெரிய அற்புதமான மகனை பழைய ஏற்பாடை நம்ம கற்றுக் கொடுக்கிறது தொடக்க நூல் புத்தகத்தில் 40 50 வரை பார்க்கிறோம். ஆபிரகாம், ஈசாக்,
அவங்களுடைய பிள்ளைங்க யாக்கோபு ஏசா, யாக்கோபுடைய பிள்ளைங்க தான் 12 கோத்திரம். அந்த 12 பிள்ளைங்கள்ல ஒருத்தர் தான் யோசேப்பு. இப்ப யோசேப்ப என்ன செய்யறாங்க? அவரு கடவுள் அதிகமா பேசுறாரு, கனவு காண்றாரு, கனவுல பல விஷயங்களை வெளிப்படுத்துறாரு கடவுள். இதை பார்த்து பராமப்படுற பாக்கி எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா அவனை மிகப்பெரிய ஒரு கேணிக்குள்ள தள்ளிடுறாங்க. அப்ப யோசேப்பு புலம்பல, சண்டைப்படல, ஒண்ணு செய்யல. அப்போ அவனை எகிப்தில் வித்துடுறாங்க, அடிமையை வித்துறாங்க. அப்பவும் அண்ணங்களோட சண்டை போடல, அப்பாவுக்கு கடிதம் போடல, ஏமாத்திட்டாங்க, கடிதம் போடல. அவருடைய ஃபோக்கஸ் கடவுள் என்ன பார்த்துப்பாரு, அவ்வளவுதான். கடவுள் காட்சி கொடுத்தாரு, அது நடக்கும், அவ்வளவுதான். he was focusing on his purpose. அப்போ எகிப்தில் விற்கப்பட்டவன் அவர் சிறையில் தள்ளப்படுறாரு, பழிப்பாவம் கிடைக்குது. ஆனால் அவர் ஜெபிக்கிறாரு, கடவுள் அவனோட கூட இருந்து உயர்த்தி கொண்டே இருக்கிறாரு. எந்த அளவுக்குன்னா உலகத்தில் பஞ்சம் வருது, அப்போ அவரை கவர்னரா எகிப்தில் அந்த ராஜா அப்பாயின்ட் பண்றாரு. அப்போ பஞ்சம் வரப்போகுதுங்கிறதுனால அப்போ என்ன செய்யறாரு, அது முன்னாடி இருக்கிற சில ஆண்டுகளில் எல்லா உணவுகளையும் சேமிச்சு மிகப்பெரிய பான்ஸ் எல்லாம் கிடங்குகளை கட்டி உணவு தானியங்களை சேமிச்சு வைக்கிறாரு. அப்போ உலகம் முழுவதும் பஞ்சம், தன்னை குழியில் மாட்டி விட்ட தள்ளிவிட்ட அண்ணன்க வீட்டிலையும் பஞ்சம். அப்போ இவங்க எல்லாம் ஆபிரகாம் சந்ததி எல்லாருமே, யாக்கோபுடைய பிள்ளைங்க அத்தனை பேருமே எங்க பஞ்சம் வழக்கு எகிப்துக்கு வராங்க. அங்க தம்பி இருக்கிறது தெரியாது, சகோதரன் இருக்கிறது தெரியாது. பாருங்க, என்றைக்கு ஒரு நாள் அவன் சகோதரனோட சண்டை போட்டதில்லை. ஆனால் அவனுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. ஆர்கியூ பண்ண அவருக்கு ரைட்ஸ் இருந்தது, கோவப்பட அவருக்கு ரைட்ஸ் இருந்தது, அடிச்சு நொறுக்க அவருக்கு அதிகாரம் இருந்தது, போய் கூட்டு துண்டு துண்டா வெட்டியிருக்கலாம். அத்தனை பழி வாங்குவதற்கு தேவையான அத்தனை ஆற்றலும் அவருக்குள் இருந்தது. ஆனாலும் மன்னிச்சாரு. பஞ்சம் பொழைக்க சகோதரன்லாம் வந்த பொழுது பிடிச்சி உள்ள போட்டு நசிக்கிருக்கலாம், அன்பு செய்தாரு. அப்போ கடவுள் அவனை மன்னிக்க கோவப்பட்டு பேசாம இருக்க தாழ்ச்சியோட ஒரு கணத்துல இன்னொரு கணத்தை காமிக்க மேல கழுகை போல மேலே உயர்த்தி கொண்டே இருந்தாரு. எந்த எதிரிகளும் அவன் லெவலுக்கு வரவே முடியல. யோசேப்பு லெவலுக்கு சகோதரர்கள்லாம் வந்து மண்டி போட்டு தாழ்ந்து பயந்துகிட்டு நடுங்கிறாங்க. ஆனால் தண்டிக்காமல் அவர்களை மன்னித்தார், அன்பு செய்தார். பாருங்க, இவருடைய சக்சஸ், இவருடைய அமைதி, யோசேப்புடைய அமைதி, இவருடைய சக்சஸ், இவருடைய உயர்வு, இவருடைய எலிவேஷன், இவருடைய அவுட் க்ரோயிங், இது பாருங்க, இதெல்லாம் பாருங்க கடவுளோடு அந்த பரலோக ராஜ்யத்துக்காக தன் ஆத்மாவை ஒப்புக்கொடுக்க அவரை உயர்த்தி கொண்டே இருந்தார். சந்தோஷமா வாழ்ந்தார், ஈஸியா மன்னிச்சார். உலகத்தை கலக்கக்கூடிய ஒரு தேவ மனிதனாய் யோசேப்பு வாழ்ந்தார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மாற வேண்டும், நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும், எண்ணங்கள் மாற வேண்டும், சிந்தனைகள் மாற வேண்டும். பரலோக ராஜ்யத்தினுடைய மிக முக்கியமான பண்பு, there is no retaliation. Only through elevation we can destroy our enemy. நம்முடைய எதிரிகளை அழிப்பதற்கு அல்லது தள்ளி போடுவதற்கு அவர்கள் இருக்கக்கூடிய அந்த பேயை காட்டிலும் மிக உயர்ந்த லெவலுக்கு கடவுளோடு சேர்ந்து நடப்பது, மன்னிப்பது, அன்பு செய்வது, அரவணைப்பது. சின்ன இஷ்யூஸ் எல்லாம் பேசி டோன்ட் கெட் டிஸ்ட்ராக்டட். உங்க பர்பஸ் முக்கியம், உங்களுடைய உடல் முக்கியம், உங்களுடைய ஆத்மா முக்கியம் கடவுளுக்கு. நீங்க ஓட்டப்பந்தயத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற வீராங்கனை, பக்கத்தில் யாரோ சொல்றான்னு சண்டை போட்டு நிக்காதீங்க. உங்க ஓட்டப்பந்தயம் டிலே ஆகும், உங்களுடைய ரிவார்ட் டிலே ஆகும். நீங்க செய்ய வேண்டிய அந்த கொள்கையை விட்டுருவீங்க, உங்களுடைய ஃபோக்கஸை விட்டுருவீங்க, உங்களுடைய குறிக்கோளை விட்டுருவீங்க, தடுமாறிடுவீங்க, அழிவுக்கு போயிடுவோம். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்பேற்பட்ட கருத்துக்களை நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருங்கள். அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறோம். காட் பிளஸ். கிறிஸ்து இயேசுவில் என் அன்புக்குரியவர்களே, நம்ம ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய ஒரு யதார்த்தமான ஒரு பிரச்சனை, என்னை சுற்றிலும் எதிரிகள், எனக்கு இவ்வளோ பேர் எனக்கு கெடுதல் நினச்சிட்டு இருக்காங்க, என்னை இவ்வளவா எதிர்க்கிறார்கள், என்னை புரிஞ்சு கொள்ளலை, என்னை ஏற்றுக்கொள்ளலை, என்னை ரெக்கக்னைஸ் பண்ணலை என்று சொல்லி நம்ம சுற்றி இருக்கிற எதிரிகளை குறித்தே அநேக நேரங்களில் பேசி போராடி சோர்ந்து போயிருக்கிற நமக்கு ஆண்டவர் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சத்தியத்தை அவர் சொல்லி கொடுத்திருக்கிறார். ரொம்ப இளைப்பாறுதலோடு வாழ்க்கையில் வாழக்கூடிய, அதற்கு தேவையான ஆற்றலை தரக்கூடிய ஒரு செய்தி. பரலோக ராஜ்யத்தின் ஒரு மிக முக்கியமான ஒரு பண்பாக நோ ரிட்டாலியேஷன், டோன்ட் ரிட்டாலியேட், அவ்வளோதான், சிம்பிள். அந்த எதிரியை அவரை அடித்தளமாக கொண்டு, அந்த பிரச்சனையான சூழ்நிலையை அடித்தளமாக கொண்டு ஆண்டவர் நம்மை உயர்த்த காத்திருக்கின்றார். எப்போனா நாம் அவர்களோடு போராடாமல் நாம் அமைதலோடு கடவுளை எதிர்நோக்கி அமர்ந்திருக்கும் பொழுது
அவர் நமக்காக யுத்தம் செய்கின்றார். நாம நம்முடைய ஆற்றலை இழப்பதில்லை, நம்முடைய சமாதானத்தை இழப்பதில்லை. மாறாக கடவுளுடைய வல்லமையோடு அந்த பிரச்சனையை எதிர்கொண்டு அதை காட்டிலும் அதிலிருந்து மேலெழுந்து வேறொரு ரெல்முக்கு ஆண்டவர் நம்மை கூட்டி செல்கிறார். we are elevated. இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை பாடங்களின் வழியாக இதை தியானித்தோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அந்த வாழ்க்கை முறை, வார்த்தை முறை அத்தனையும் நாம் தியானிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். யோசேப்பினுடைய வாழ்க்கை, தாவீதுனுடைய வாழ்க்கை, அவர்கள் எதிர்கொண்ட அந்த கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன், அதில் அவங்க எப்படி அதை ரெஸ்பாண்ட் பண்ணாங்க, ரியாக்ட் பண்ணலை, ரிட்டாலியேட் பண்ணலை, மாறாக கடவுளை அந்த ஃபோக்கஸாக வச்சுட்டு அந்த நிகழ்ச்சியில் அந்த இடத்துல அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. கடவுள் சொல்லி கொடுத்த விதத்தில் ஆண்டவர் அவர்களை மேலே உயர்த்தினார், அவர்களே நினைக்காத அளவுக்கு உயர்த்தினார். இந்த கழுகை நாம் இந்த நாளில் தியானித்தோம். அநேக உதாரணங்கள் வழியாக ஆண்டவர் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டு இந்த நாளை கற்றுக் கொடுத்திருக்கின்றார். பற்றிக்கொள்வோம் அந்த வார்த்தையை. நம்முடைய ஃபோக்கஸ் கடவுள் தான், பரலோக ராஜ்யம்தான். அவர் நமக்கு என்ன சொன்னாரோ அதை செய்திருவோம், அவ்வளவுதான். மற்றதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். மண்ணோடு போராடி கொண்டிருக்கவில்லை விதை, மாறாக மண்ணை அடித்தளமாய் வைத்து முளைத்தெழுகிறது விருட்சமாய். நம்முடைய வாழ்க்கையும் அப்படியாக மாறட்டும். அதனாலதான் அந்த உன்னதமானவரை நாம் அடைக்கலமாக கொள்ளும் பொழுது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது மகளே, எதிரிகள் உன்னை சூழ்ந்து கொள்வதில்லை, எதிரிகளால் நீ மேற்கொள்ளப்படுவதே இல்லை, மாறாக எதிரிகளின் கண் முன்பாக உனக்கு ஒரு விருந்தினை ஆண்டவர் வைத்திருக்கின்றார். இந்த சத்தியத்தை உணர்ந்தவர்களாக, வாதை உன் கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது மகனே என்று சொல்லி கரங்களை தட்டி பாடுவோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்லவா, உன்னதமானவரை அடைக்கலமாக கொண்டவர்கள் நாம் அல்லவா, அவருடைய நிழலில் தங்கி இருக்கிறவர்கள் நாம் அல்லவா. சந்தோஷமாய் குதூகலமாய் பாடுவோம், மன்னிப்போம், அதோ அமைதலாய் இருப்போம், உயரே எழுப்பப்படுவோம், கழுகளைப் போல உயரே பறந்து சென்று அவருக்கு மகிமை சேர்ப்போம். வாருங்கள். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. லல 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 பிரச்சனைகள் நம்மளை அழிக்கவே முடியாது, மாறாக நம்மை உயர்த்தத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நன்றி கூறி ஆராதிப்போம். ஒரு நாளும் வீணாகாது, கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம், அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. நம்முடைய ஆற்றலால் அல்ல, நம்முடைய பலத்தால் அல்ல, நம்முடைய பலத்தெல்லாம் காட்டுறதுக்கான நேரம் இல்லை. கடவுளுடைய பலத்தை சார்ந்து கொண்டு அமைதலாய் அமர்ந்திருப்போம் அவருடைய பாரத்தில். சக்தி அல்ல ஆவியினால் ஆகும், ஆற்றல் அல்ல
ஆர்ப்பரிப்போடு உம்மிடத்துல வந்து நிற்கிறோம் சுவாமி. எப்பேற்பட்ட விடுதலை நீர் எங்களுக்குள் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய பாதத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கும் பொழுது, அமைதலாய் இருக்கும் பொழுது, உமக்காய் காத்திருக்கும் பொழுது எங்கள் சார்பாய் நீர் எவ்வளவாய் செயலாற்றுகிறீர், எங்களை எவ்வளவாய் உயர்த்த காத்திருக்கிறீர் சுவாமி. இதை அறியாமல் நாங்களே போராடி சோர்ந்தது போதும் ஆண்டவரே. இதோ உம்முடைய பாதத்தை பற்றி பிடித்துக் கொள்கிறோம். இனி எங்கள் வாழ்க்கையில் உம்முடைய வார்த்தையே சாஸ்வதம் ஆண்டவரே. அதன்படி நாங்கள் வாழ்வோம், மன்னிப்போம், போராட மாட்டோம், உமக்காய் காத்திருப்போம் ஆண்டவரே. இதோ நீர் வைத்திருக்கிற பாதையிலே இதோ நாங்கள் தொடர்ந்து முன்னேறுவோம், நன்மை செய்து முன்னேறுவோம், நன்மையை செய்விக்கிறவர்களாக முன்னேறுவோம் சுவாமி. அப்பா, அப்படியாக இணைப்பில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளில் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த எதிர்ப்புகளை ஆண்டவரே பிள்ளைகள் உம்முடைய ஆற்றலை கொண்டு அப்பா அதை மாற்றி அவர்கள் வாழ்க்கையில் முன்னேறுவார்களாக சுவாமி. போரிடுகிற பிள்ளைகளாக அல்லாமல் ஆண்டவரை உம்முடைய ஆற்றலை கொண்டு உயர்கிற பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு இல்லத்தையும் அப்படி சமாதானத்தால் நிரப்புவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது முழுமையான நம்பிக்கை கொள்வோம், நிறை வாழ்வை பெற்றுக்கொள்வோம். God bless you. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.